வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் நீலக்கல்லும் டயானாவும் என்னும் தலைப்பில் ஜோதிட அடிப்படையில் ஆராய்வோம். நீலக்கல் என்னும் ப்ளூ சஃபயர் சனி கிரகத்தால் ஆளப்படுகின்றது. தென் இலங்கையில் கிடைக்கக்கூடிய நீலக்கற்கள் உலக சந்தையில் அதிக மதிப்பு வாய்ந்தவை. நீலக்கற்களின் கடினத்தன்மை 9. நீலக்கல் சனி பகவானின் மனைவியான நீலாதேவியை குறிக்கும். நீலக்கற்கள் அவ்வளவு எளிதாக நற்பலன்களை தருவதில்லை. நீலக்கற்களை ஆளக்கூடிய சனி பகவான் வேத ஜோதிட அடிப்படையில் அசுப கிரகமாக கருதப்படுகிறார். சனி மரணத்தின் குறியீடாகவும் துக்கத்தின் குறியீடாகவும் விளங்குகிறார். சனி 6, 8, 10 பாவங்களுக்கு காரகத்துவம் பெறுகிறார். வழக்கு, கடன், நோய், பிரிவினை, விபத்து, தண்டனை, சிறைவாசம், துக்கம், மரணம், இயற்கை சீற்றம், அழிவு ஆகியவற்றை சனி பகவான் குறிக்கின்றார். சனி 6ஆம் இட காரகம் கொண்டதால் திருமண உறவில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக விளங்குறாரு. தனவரவை தந்தாலும் கூட கடன் சுமையை அதிகரிக்கக்கூடிய கிரகமாக சனி விளங்குறாரு. உறவினை முறித்து தனிமையை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக சனி விளங்குறாரு. இதன் காரணமாகவே நீலக்கல் பெரும்பாலும் நற்பலன்களை தருவதில்லை. நீலக்கல் இங்கிலாந்து இளவரசியான டயானாவுடைய வாழ்க்கையில் எவ்வாறு விதிவசமாக நுழைந்தது என்பதை அவருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் ஆராய்வோம். பிரின்சஸ் டயானா இவர் பிறந்திருப்பது 1 ஜூலை 1961. பிறந்த நேரம் இரவு 7:45 PM. சந்திரிங்காமில் பிறந்திருக்காங்க, இங்கிலாண்டில். பிறக்கின்ற போது செவ்வாய் மகதச இருப்பு 2 வருடங்கள் 7 மாதங்கள் 2 நாட்கள். பிரின்சஸ் டயானா விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னப்பாகையை. லக்னப்பாக விருச்சிக ராசியில் 25 டிகிரி 06 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்தில் அமைந்திருப்பதை காண முடியும். நீல ரத்தினத்தை ஆளக்கூடிய சனி பகவான் இவருடைய ஜாதகத்தில் மகர ராசியில் 04 டிகிரி 30 நிமிடங்கள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்பலையும் இருக்கார். விருச்சிக லக்னத்தில் பிறந்த டயானா அவர்களுக்கு 6, 7, 11 ஆகிய பாவமுனைகளை ஆளக்கூடிய கிரகமாக சுக்கரன் விளங்குறாரு. டயானா அவர்களுடைய நிச்சயதார்த்தத்தின் போது இவருக்கு நீலக்கல் அணிவிக்கப்பட்டது. நீலக்கல்லினை ஆளக்கூடிய சனி சுக்கரனோட மண்டலம் ஏறியிருக்காரு. சுக்கிரன் கலத்திரகாரகன். நிச்சயதார்த்தத்தின் போது இவருக்கு நீலக்கல் அணிவிக்கப்பட்டது. 24 பிப்ரவரி 1981ஆம் ஆண்டு இளவரசர் சார்லஸுடன் இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. ராகு மகாதச செவ்வாய் புத்தியில் இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. லக்னாதிபதியான செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபலையும் அமைந்திருப்பதை காண முடியும். இதன் காரணமாகவே ராகுதச செவ்வாய் புத்தியில் இவருக்கு நிச்சயதார்த்தத்தின் வாயிலாக நீலக்கல் கிடைக்கப்பெற்றது. புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் 7, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 5, 6, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் குறிக்காட்டக்கூடிய 1, 3, 7, 9, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் இவருக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதை குறிக்காட்டுது. நீலக்கல்லினை மோதிரமாக அணிந்திருந்த டயானா அவருடைய வாழ்க்கை கோர விபத்தில் முடிந்து போனதை இந்த உலகமே அறியும். சனி இவருடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்பலையும் அமைந்திருப்பதை காண முடியும். சனி செவ்வாய் காம்பினேஷன் கோர விபத்துகளை துக்க நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியவை. மற்றொரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.